இன்னைக்கு நம்ம எல்லாருமே அதிகமாக ஆசைப்படுறது என்ன அப்படின்னா ஒரு லக்ஸரியான ஒரு லைஃப்பை ஒரு நல்ல ப்ரீமியமான லொக்கேஷனில் வாழணும் அப்படின்னு தான். அப்படி ஒரு லக்ஸரியான லைஃப்பை வாழ்கிறதுக்கு தேவையான ஒரு 3 BHK போர்ஷனில் உள்ள ஒரு 4 வீடை ஆவடி லொக்கேஷனில் CMDA ரேரா அப்ரூவலோட உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இந்த 3 BHK போர்ஷனில் உள்ள ஒரு வீட்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இடையில உள்ள யாருக்குமே 0 brokerage கமிஷனில் நீங்கள் பண்ணிக்கிறலாம். ஏன் அப்படின்னு தானே கேட்குறீங்க? இந்த வீடு டைரெக்டாக ஓனருடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்றதுனால நீங்கள் யாருக்குமே கமிஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அதனால் இந்த வீடை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு டைரெக்டாக சைட்டுக்கு வந்துடுங்க. ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு முன்னாடியே உங்களுக்கு சேஃப்டிக்கு இவ்வளோ பெரிய கேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த கேட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்த உடனே இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி ஒரு பெரிய லக்ஸரியான கார் நிப்பாட்டுற மாதிரியே ஸ்பேசியஸான இடம். ஸோ அப்படியே வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த வீட்டினுடைய அளவும் டைமென்ஷனும் என்னன்னு தானே கேட்குறீங்க. இந்த வீடு 700 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கு. பில்டப்போட ஏரியா 900 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 BHKவோட உங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ வீட்டுக்குள்ளே மெயின் டோருக்கு என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேட்டு சேஃப்டிக்காக கொடுத்துருக்குறாங்க. அந்த மெயின் டோர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான டீ கூட்டில் சூப்பராகவே பில்டப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்படியே வீட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஒரு நல்ல லக்ஸரியான ஸ்பேஷியஸான ஹால் வந்து உங்களுக்கு சூப்பராகவே டைல்ஸ் மூலமா எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவ்வளவு பெரிய ஸ்பேஷியஸான ஹால்லே வந்து உங்களுக்கு அழகான ஒரு டிவி யூனிட்டை சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணி அழகாக கொடுத்துருக்குறாங்க. அந்த டிவிக்கு கீழே வந்து கபோர்டு செல்ஃப் மாதிரி உங்களுக்கு செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஹாலில் இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹால்லே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பாத்ரூம் வந்து அட்டாச்சோட கொடுத்துருக்குறாங்க. பாத்ரூம் நல்லாவே கம்ஃபர்டபுளாகவே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த பாத்ரூமுக்கு அப்படியே வெளியில் வந்துட்டிங்கன்னா அந்த ஹாலில் வென்டிலேஷனுக்காக உங்களுக்கு 2 ஜன்னல் வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த ஜன்னல் இங்கே ஒன்று அழகாக வென்டிலேஷனுக்காக வச்சுருக்குறாங்க. அப்படியே நேராக ஹாலில் இருந்து உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் லுக்கில் ஒரு கஸ்டமைஸ்டான ஒரு கிச்சன், மாடல் கிச்சன் மாதிரி உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. மேலேயுமே உங்களுக்கு கபோர்டு செட்டப்பில் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. அந்த கிச்சன் போர்ஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குது. கிச்சன்லேருந்து வெளியில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய ரெஃப்ரிஜிரேட்டர் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜுக்கு மேலே ஒரு கபோர்டு மாதிரி இவங்க செட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த கபோர்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே UPS லைன் செட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஹால் கிச்சன் இந்த கஸ்டமைஸ்டோடு சேர்ந்து உங்களுக்கு இந்த பெட்ரூம் உள்ளே போய் பார்க்கும்போது பெட்ரூம் அழகாகவே ரொம்ப ஸ்பேசியஸாக எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பெட்ரூமில் உள்ளே உங்களுக்கு சேர்ந்து கபோர்டு மாதிரி கொடுத்துட்றாங்க, பீரோ கபோர்டு மாதிரி. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு எல்லாமே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேலே கபோர்டு செட்டப்லையும் கொடுத்துருக்குறாங்க, எல்லாமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி. அப்படியே இந்த பெட்ரூம்லேருந்து மறுபடியும் நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம முதல்ல பார்த்த ஹால் தான். இந்த ஹாலில் மேலே அப்படியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபால் சீலிங்கே வந்து ஒரு லக்ஸரியான செட்டப்பில் ஒரு ப்ரீமியம் லுக்கில் சூப்பராகவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஃபால் சீலிங்க்கு நீங்கள் லைட்டிங்லாம் செட் பண்ணும்போது இன்னுமே சூப்பராகவே இருக்கும். ஸோ இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோருடைய ஸ்ட்ரக்சரு. அடுத்தது நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 ரூம் இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றத போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு ஸ்டெப்ஸில் வந்து கீழே ரீடிங் லைட் மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க லக்ஸரியாக இருக்குன்றதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு உள்ளே வந்த உடனே இந்த பக்கம் ஒரு பெட்ரூமு, இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய பெட்ரூமாகவே இருக்கும் வித் அட்டாச் பாத்ரூமோட. ஸோ இந்த பெட்ரூமில் அதே மாதிரி கீழே உள்ள ஃப்ளோரில் மாதிரியும் கபோர்டு வசதி, பீரோ டைப்பில் உள்ள வசதி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. மேலேயும் கபோர்டு வசதி எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேடிஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் சைஸில் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டாகவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ரொம்ப ப்ரீமியமாக காம்பேக்டான லுக்கில் இருக்குது. பாத்ரூம் உள்ள செக் பண்ணீங்க அப்படின்னா அட்டாச் பாத்ரூமே உங்களுக்கு அழகான வடிவில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஒரு லக்ஸரியான பெட்ரூம் டைப்லேயே உங்களுக்கு ரொம்பவுமே காம்பேக்டாக அழகாக இருக்குது. அப்படி இந்த ரூமை விட்டு வெளியில் வந்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே ஒரு சின்னதாக அழகான ஒரு காம்பேக்டான பெட்ரூம் வந்து அட்டாச்சு பாத்ரூமோடய உங்களுக்கு சேம் அதே பெட்ரூமில் என்ன வசதி இருக்கோ அந்த பெட்ரூம் வசதியிலே இருக்குது. அதாவது இங்கே அதே மாதிரி கபோர்டு கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு மேலேயும் அதே மாதிரி உங்களுக்கு கபோர்ட்ஸ் எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடு உங்களுக்கு எல்லாமே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி அழகாக லக்ஸரியான ஒரு லுக்கு வைக்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்கு செட் பண்ணி வச்சுக்கலாம். பாத்ரூமே அதே மாதிரி உங்களுக்கு தேவையான செட்டப்பில் கொடுத்துருக்குறாங்க. வென்டிலேஷனுக்காக உங்களுக்கு இந்த பெட்ரூமில் சூப்பராக அழகான ஒரு ஜன்னல் செட்டப்பில் உங்களுக்கு
கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற இந்த 2 பெட்ரூம்ல இருந்து வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில இருந்து வரும்போது அப்படியே நேரா கீழே போகாம உங்களுக்கு பால்கனி செட்டப் கொடுத்துருக்காங்க. உள்ள நீங்க பால்கனி செட்டப்புக்குள்ள வரும்போது அழகாவே ரொம்ப ஸ்பேசியஸான ஒரு பால்கனி செட்டப்பா இருக்கு. இந்த பால்கனி செட்டப்ல வந்து உங்களுக்கு சேஃப்டியாக கிரில் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுடைய பால்கனி செட்டப்பா இருக்கும். இது மட்டும் இல்லாம பால்கனி செட்டப்ல இருந்து மேல செகண்ட் ஃப்ளோருக்கு மேல போற மாதிரி ஒரு லேடார் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லேடார் செட்டப்ல நீங்க மேல ஏறி போய் பார்க்கும்போது மேல வாட்டர் டேங்க் வந்து உங்களுக்கு 3 லேயரோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் முழுக்க இந்த 3 BHK வீட்டினுடைய போர்ஷன் செட்டப். ஸோ 900 ஸ்கொயர் ஃபீட்ல பில்டப் ஆயிருக்கிற இந்த 3 BHK லே அவுட் உள்ள ப்ராஜெக்ட்டுக்கு இந்த ஓனர் சொல்லக்கூடிய மொத்த விலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 72 லட்ச ரூபாய்க்கு மட்டுமே உங்களால் வாங்கிக்கிற முடியும். எப்பவும் போல GST பிளஸ் ரிஜிஸ்ட்ரேஷனோட வெறும் 72 லட்சம் ரூபாய்க்கு இப்படிப்பட்ட லக்ஸரியான ஒரு 3 BHK வீட்டை ஆவடியில் இருக்கிற வசந்தம் நகர் லொகேஷன்ல நீங்க வாங்கிக்கிற முடியும். ஸோ இந்த வீட்டை நீங்க வந்து நேரில் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி, மறுபடியும் சொல்றேன், இந்த ப்ராஜெக்ட் டைரக்ட் ஓனர் ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால நீங்க யாருக்குமே ₹1 கூட கமிஷன் கொடுத்து இந்த வீட்டை வந்து புக் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை. ஸோ இந்த மாதிரி கமிஷனே கொடுக்காம டைரக்ட் ஓனர் ப்ராஜெக்டை பத்தின தகவல்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சென்னை ரியல் எஸ்டேட் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.